இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு கூட மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வாரம் முழுவதிலும் மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட சிலுவை அடையாளப்படுத்துவது என்ன, சிலுவை அடையாளம் எதையெல்லாம் குறிக்கிறது என்பதை குறித்ததான சிந்தனைகளை நாம் தியானிக்கவிருக்கிறோம். சிலுவை அடையாளப்படுத்துவது என்ன? பொதுவா சிலுவை பார்த்த உடனே இது கிறிஸ்தவங்களுடைய அடையாளம், கிறிஸ்தவங்களுடைய குறியீடு, நம்ம செயின் டாலர்ல போட்டுக்கிறோம், நம்முடைய சர்ச்சில் மேலே வச்சு மாட்டிக்கிறோம், இப்படியெல்லாம் கிறிஸ்தவங்களுக்கான ஒரு அடையாளம், குறியீடு, அவ்வளோதான் மற்றவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த சிலுவை அப்படிங்கிறது தான் கிமு கிபி என்று காலத்தையே ரெண்டாக பிரித்த, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி வரலாற்றையே ரெண்டாக பிரித்த மிகப்பெரிய சம்பவம் நடந்த இடம்பெற்ற காரியத்தோடு தொடர்புடையது இந்த சிலுவை. சரியா? இந்த சிலுவை வெறுமனே ஒரு குறியீடு, ஒரு அடையாளம் அப்படிங்கிறத விட அதற்குள்ள அடங்கியிருக்கிற சத்தியங்கள் என்னங்கிறத நம்ம இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ளும் போது இன்னும் நாம் கிறிஸ்துவுக்குள்ள நெருங்கி பழக, நெருங்கி வளர, வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ நமக்கு ஏதுகரமானதாக இருக்கும். முதலாவதாக இந்த நாளிலே சிலுவை அடையாளப்படுத்துவது என்ன? முதலாவது அது தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் போது இந்த உலகத்துல எத்தனை ராஜ்யங்கள் இருக்கு பாருங்க. இதுக்கு முந்தி நம்ம எல்லாம் கிழக்கிந்திய கம்பெனி, ஆங்கில ஆட்சிக்கு அடிமைகளா இருந்தோம், அது ஒரு ராஜ்யம். இப்ப இந்தியா அப்படின்னா இது ஒரு சுதந்திர இந்தியா, இங்க ஒரு ராஜ்யம். இப்படி உலக பிரகாரமான ராஜ்யங்கள் நம்ம நிறைய பாக்குறோம். பைபிள் படி பார்த்தா, வரலாற்று படி மேதியா, பெர்சிய ராஜ்யங்கள், இப்படி நிறைய ராஜ்யங்கள்லாம் நம்ம பாக்குறோம். பாபிலோனிய சாம்ராஜ்யம், இப்படியெல்லாம். ஆனா இந்த சிலுவை காட்டுகிற ராஜ்யம் என்ன அப்படின்னா, அதை கேட்கறதுக்கு, அதை புரிந்து கொள்கிறதுக்கே ஒரு வினோதமா இருக்கும். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 23, 24 வசனங்கள். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 23, 24. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு வைத்தியமாகவும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார். இங்க பாருங்க, இது கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு ராஜ்யம். இது சிலுவையிலே ஏற்படுத்தப்பட்ட, ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று. இத பார்த்தோன்னு சொன்னா, இதுல கிறிஸ்து ஒரு ராஜாவா அதாவது சிலுவையில அவர் மேசியாவா நமக்கு ஒரு விடுதலைய, மீட்பை உண்டு பண்ணினார், ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிச்சார். ஆனா அது ஒரு விசித்திரமான, வினோதமான ராஜ்யம். அதனால அது இடரலா இருக்குது, பைத்தியமா இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது புரிந்து கொள்வதற்கு சற்று வினோதமானதாக இருக்கிறது. ஏன்னா இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமா இருக்கிறதாம். தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமா இருக்குதாம். மனுஷனுடைய பலம் என்ன அப்படிங்கறத யோசித்து பாருங்க. மனுஷருடைய ஞானம் என்னங்கிறதெல்லாம் யோசித்து பாருங்க. அறிவியல் வளர்ச்சியை பாருங்க, நவீன கட்டடங்கள் அதை பாருங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பொருளாதார வளர்ச்சிகளை பாருங்க. இதுக்குள்ள மனுஷ ஞானம் விளங்கும். மனுஷ ஞானம்ங்கிறது அருமையான அந்த கட்டட கலைகள், அதெல்லாம் பார்க்கும்போது ஏப்பா எவ்வளோ ஞானம், எவ்வளோ திறமை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். தேவனுடைய பைத்தியம்ங்கிறதே மனுஷனுடைய ஞானத்துக்கும் அதிகமானதா இருக்கிறதாம். அப்ப ஆண்டவர் இந்த உலகத்துல ஒரு ராஜ்யத்தை ஒரு பெரிய ராஜாவா, பெரிய ஒரு ராஜ கம்பீரமா அப்படி ஸ்தாபிக்காம, இடரலா பைத்தியமாய் தோன்றுகிற தன்னுடைய சிலுவை மரணத்தினாலே ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். இது பார்க்கறதுக்கு, நம்ம புரிந்து கொள்றதுக்கு கடினமாயினும், இது விசுவாசித்து ஏற்றுக்கொள்றவங்களுக்கு அது தேவ ஞானமும் தேவ பலனுமா இருக்கிறதாம். மனுஷ ஞானத்தை காட்டிலும் தேவ ஞானம்ங்கிறது எவ்வளவு பெருசு, மனுஷ பலத்தை காட்டிலும் தேவ பலன்கிறது எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்க, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறாங்க, கிரேக்கர் ஞானத்தை தேடுறாங்க. ஆனா நாங்க சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இந்த கிறிஸ்து மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பதாக பெருமை பாராட்டாதபடிக்கு
விசுவாசத்தினால மட்டும்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். விசுவாசத்தினால மட்டும்தான் இந்த மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தினால மட்டும்தான் இந்த ராஜ்யத்தின் பிரஜைகள் ஆக முடியும். விசுவாசத்தினால மட்டும்தான் இந்த ராஜ்யத்துக்குரிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவ ஞானத்தினால் நிறையப்பட முடியும். தேவ பலத்தினால் நிறையப்பட முடியும். இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான, அதை இதுவரைக்கும் பார்த்திராத, பழக்கத்தில் இல்லாத, வழக்கத்தில் இல்லாத ஒரு விசேஷமான ராஜ்யமாக இந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கிங்டம், நம்ம எதிர்பார்த்திராத ஒன்று. இதுல இருக்கிற இந்த ராஜ்யத்தை பற்றின அறிவு தான் நமக்குள்ள அந்த பலத்தையும் அந்த ஞானத்தையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆக தேவன் எப்படி ஒரு பெரிய உலகத்தை தேவன் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு படைக்கிறாரு. ஆனா படைக்கப்பட்ட மனிதன் அந்த ராஜ்யத்தை, அந்த ஆளுகைய இழந்து போனதுனால மறுபடியும் தேவன் தாமே மனிதனாக வந்து, அவர் 100% தேவனாயினும் 100% மனிதனாக இந்த உலகத்துக்குள்ள வந்து, என்றைக்கு நாம் அந்த ஆளுகையை ஆதியில ஏதேன் தோட்டத்துல இழந்து போனோமோ, அன்றைக்கு இருந்த அதே ஆளுகையை, அதே ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கும்படியாக தேவன் மனிதனானார். தேவன் இந்த கல்வாரி சிலுவைக்கு ஏறினார். இந்த சிலுவையில அவர் மரித்தது மொத்த பாவத்தின், முழு உலகத்தின் பாவத்தை, மொத்த உருவத்தை அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டு தன்னை பரிகார பலியாக மாற்றி, பலி ஆனது நிமித்தமாக புதிதும் ஜீவனுமுன்ன ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினார். புதிய ஒரு ராஜ்யத்தை உண்டு பண்ணினார். அது தேவனுடைய ராஜ்யம், அது பரலோக ராஜ்யம், அது ஒரு வெளிச்சத்தின் ராஜ்யம், அது ஒளியின் ராஜ்யம். பாவம் நம்ம இருளுக்குள்ள தள்ளி போட்டது. சிலுவை மரணம் ஒளிக்கு நம்மை அழைக்கிறது. ஒளியின் ராஜ்யத்திற்கு நம்மை சுதந்திரவாளிகளாய் மாற்றுகிறது. ஒளியின் ராஜ்யத்தில் நம்மை பிரவேசிக்க செய்கிறது. இதுக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசம் மாத்திரம்தான். அதனாலதான் அந்த விசுவாசம் இல்லாத யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இது பைத்தியமா தோணும். யோசித்து பாருங்க, இந்த என்ன ஒரு ராஜான்னா அந்த ராஜாவுக்குரிய ஒண்ணுமே அந்த இயேசு கிறிஸ்து கிட்ட பார்க்க முடியலையே. இவர் ராஜான்னு சொல்றதுக்கு இவர் ஒரு பெரிய ராஜ குடும்பத்துல பிறக்கல, ராஜ மரியாதையில வாழல, ராஜரிகத்தை காட்டல அப்படின்னு சொல்றோம். ஆனா அவர் ஸ்தாபித்த ராஜ்யத்தை விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். மற்றவங்களுக்கு இது பைத்தியமாக தோன்றும். ஆனால் விசுவாசிக்கிற உங்களுக்கு எனக்கும் தேவன் அவருடைய பலமாய் இருக்கிறார், அவருடைய ஞானமாய் இருக்கிறார். புதிய மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். புதிய ராஜ்யத்தின் சுவிசேஷ பிரஜைகளாய், பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். அந்த ராஜ்யத்துல ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதி மனிதனுக்கு கொடுத்த அத்தனை உரிமைகளை மீட்டு தந்திருக்கிறார். அத்தனை ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சிலுவை அடையாளப்படுத்துவது என்ன அப்படிங்கிறத வச்சு ஆண்டவரே, இந்த சிலுவையின் சுவிசேஷத்தை, சிலுவையின் மேன்மைய தேவனே, சிலுவையின் மூலமாக நீங்க எங்களுக்கு பெற்றுக் கொடுத்த தேவனுடைய ராஜ்யத்தின் அதிகாரத்தை, அனுபவத்தை ஆண்டவரே நாங்கள் பிராக்டிஸ் பண்ணும்படியாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதுல நீங்க எங்களை தேர்ச்சியடைய பண்ண போகிறதற்காக நன்றி. உங்களுடைய ராஜ்யத்தின் அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்று அனுபவிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. விசுவாசிக்கிற எங்களுக்கு அது தேவ பலனா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், அது தேவ ஞானமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷித்தவர்களா எங்களை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை